இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம், 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். மனிதத்தின் உயிரென மதிக்கிடும் உள்ளங்கள், மானுட வாழ்வுக்காய் தனிதரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் தெய்வங்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. செம்மணல் தாயின் செயலக வாசலில் வந்து அன்னையை புகழ ஆர்வமுடன் வந்திருக்கும் அருமை புதல்வர்களே, இணை மீட்பர் மரியாளின் கருணை வழிகளை கவனமுடன் பார்த்திருக்கும் கண்ணான செல்வங்களே, அன்னையின் 9ஆம் பெருநாளை பெருமையுடன் கொண்டாடி மகிழும் மாமரி செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் புனித வியாகப்பர் சபை மற்றும் மரியாயின் சேனை, எப்ராயிம் அன்பியம், ஏதோம் அன்பியம், கார்மேல் அன்பியம், புனித வின்சென்ட் பால் சபை, வெளியூர் வாழ் சொக்கன் குடியிருப்பு இறைமக்கள் அனைவருக்கும் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றவளும் அவர் சொன்னதையே வாழ்வில் செய்தவளுமாகிய அதிசய மணல் மாதாவின் அழகிய கரங்களை பற்றி கொண்டு கேட்பவை அனைத்தும் கிடைத்துவிட்டது என்ற ஐயமற்ற மனநிறைவோடு இணைந்து தெய்வீக திருப்பலியில் இணைவோம். வாருங்கள். அதிசய மணல் மாதாவின் அன்பு இறைமக்களே, அனை பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 9ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 9ஆம் திருவிழா திருப்பலியானது யாகப்பர் ஆண்கள் சபையினருடைய நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் மரியாயின் சேனையினர் நலனுக்காகவும் சேனையின் வளர்ச்சிக்காகவும் எப்ராயிம் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஏதம் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் கார்மேல் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் வின்சென்ட் பால் சபையினரின் நலனுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் வெளியூர் வாழ் சகோதரி பெருமக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும்
அதிசய மணல் மாதா வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் பண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரு மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் அருள் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய இறைமக்களே, எபேசியர் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்ட இன்றைய வாசகமானது நமது பிறர் அன்பையும் ஒற்றுமை வாழ்வையும் ஒரே எதிர்நோக்கையும் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது. ஏக தந்தை எல்லோரிலும் செயலாற்றுகிறார். திரு அவையை கட்டி எழுப்பும் செயல்பாட்டில் நாம் அனைவரும் திரு தொண்டர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ளோம் என பறைசாற்றும் இன்றைய வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவிற்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
தும்பல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா